நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் இருக்கின்ற தலைவர்கள், தேசிய தலைவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சந்திக்க போயஸ் கார்டனுக்கு வருவார்கள். அம்மா அவர்களும் அவர்களை மரியாதையோடு அழைத்து பேசி அனுப்புவார். மாநில தலைவர் வருவார்கள், பேசி அனுப்புவார். அப்படித்தான் நாம் தெம்பா கூட்டணி அமைச்சு தமிழக மக்களுடைய நன்மதிப்பை இந்த 50 ஆண்டு காலம் பெற்று வந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? மாண்புமிகு பாரத பிரதமர் 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். மீண்டும் போல தேர்தல் வருது. அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் வலதுபுறத்தில் உட்கார வைக்கிறார். வலதுபுறத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் விளைவிக்கிறேன். அன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு எடப்பாடிக்கு சனி உச்சந்தலில் உட்கார்ந்துருப்பார். இந்த சனி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நகலாது. தலைமை கழகத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. தோழமை கட்சியோட பேசுறது, எந்த தோழமை கட்சிகள் பேசுறது தெரியல. அருமை சகோதரர் வைத்திலிங்கம் சொன்னார், வரிசையாக உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இடம் புரட்சி தலைவர் உட்கார்ந்துருந்த இடம் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அம்மா உட்கார்ந்த இடம் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு உத்தரவுகளையும் டான் 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 டான்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேர் தலையை கீழே இப்படி உட்கார்ந்துருந்தாங்க. எதை போல இருந்ததுன்னு நம்ம வைத்திலிங்கம் சொன்னார். நீங்கள்லாம் கேட்டு ரசிங்க. அதில் 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு உட்காந்தவங்க மதியம் வரைக்கும் உட்காந்து, எப்போ சாப்பிட போன யாராவது வருவான்னு பாருங்கப்பா வெளியே அப்படின்னு தலைமை கழகத்தை நிர்வாகி அந்த மனோரன் மகாலிங்க இருக்காங்க, 2 பேரும் கேட்டிருக்காங்க. இவங்க குடுன்னு ஓடி போய் வெளியே பார்த்தாங்க. திரும்ப ஐயா ஒருத்தரையும் காணோம். இந்த பக்கம் நாங்கள் நடந்து போயிட்டு இந்த பக்கம் நடந்து போயிட்டு யாரும் வர்றது மாதிரி தெரியல. 2 பேரும் ஐசி வித்துக்கிட்டு இருக்காங்க தலைமை கழகத்தில், வேற ஆளை இல்லை. இந்த நிலைமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாக்கிய எடப்பாடி பழனிசாமியை விடலாமா? நாம் விடலாமா? அனைத்து நிலைகளிலும் இந்த இயக்கத்தை அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கிற பழனிசாமியை, எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பேர் தியாகம், தொண்டர்கள் எதையுமே எதிர்பார்க்கல. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா 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 அம்மான்னு சொல்லி பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள். அவர்களை எண்ணிக்கூட ஒரு மனசாட்சியோடு இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற சிறு அளவுட எண்ணம் இல்லை. 4.5 வருஷம் நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஒரு நிமிஷமா ஓபிஎஸ் எந்த நேரம் என்ன வெளியில இவரை வெளியே தள்ளுறது அப்படி நேரம் பார்த்துக்கிறது. அம்மா காலமானாங்க. கரெக்டாக எல்லா பிள்ளையும் ஒன்று சேர்த்து இந்த 4 வருஷம் அடித்த கொள்ளையில் பணத்தை கொடுத்து இப்போ ரைட்டு பணம் மக்கள்கிட்ட பேசாத தம்பி. அங்கே இருக்கிற ஒரு 18-20 தலைமை கழக நிர்வாகியிடம்னு அந்த பணம் செல்லும். ஆனால் தமிழக மக்களிடத்தில் பணம் செல்லாது. தொண்டர்கள் இருக்கின்றார்களே, தியாகம் செய்த இந்த இயக்கத்தை வளர்த்த தொண்டர்கள். 83 நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இருந்துச்சு. பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் வத்தலக்குண்டு ஆறுமுகம் என்ற தொண்டன் பட்டப்பகலில் வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு மூலம் வெட்டி சாய்க்கப்பட்டார். இப்படிப்பட்ட பல உயிர்களை உயிர் தியாகம் செய்து வளர்ந்த கட்சி நம்முடைய கட்சி. இந்த கட்சிக்கு யாராவது துரோகம் என்று நினைத்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும் கண்டிப்பாக மன்னிக்காது. நீங்கள் அதற்கு தக்க பாடம் படித்தே ஆக வேண்டும். காலம் வெகு விரைவில் இல்லை.